டே 1 வீடியோ எடுக்க போல. டே 2 டே 3யோட கிளிப்பை தான் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டே 2 அவசரமாக கிளம்பி போனேன் தேரை தூக்க போகிறாங்களான்னு. நல்ல வேளை சீக்கிரமாக தூக்கலை. நான் போய் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தேர் தூக்கவே ஆரம்பித்தாங்க. டே 2 நம்ம கடை வழியாக கோட்டமேட்டுக்குள்ளே போய் பண்ண வீட்டில் எல்லை உடைப்பாங்க. எனக்கு சளி பிடிச்சிருக்கு, அதனால் வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்கும், எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேர் கூடயே வீடியோ எடுத்துகிட்டு போனதுனால கால் வலிக்க ஆரம்பிச்சிட்டு நானும் தேர் தண்ணியில் போய் உக்காந்துட்டேன். இவங்க தான் எல்லையை உடைச்சிட்டு வந்தவங்க. இவங்க 2 பேரையும் தூக்கிட்டு வந்தாங்க. எல்லையை உடைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தேர் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு பெரிய தேரை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செகண்டே சின்ன தேர் கிளம்பிருச்சு. பக்கத்துலேயே ட்ரம்ஸ் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் டான்ஸ் ஆடி வைப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் முக்கியமாக இந்த தாத்தா தான் ஓவராக வைப் பண்ணிக்கிட்டு இருந்தார். தேரை தூக்கிட்டு போகும்போது கரெக்டாக ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. ஆம்புலன்ஸ்க்கு வழியை விட்டுட்டு டே 2 சொந்தப்பேட்டையில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே 3 போலீஸ்காரவங்களாம் முன்னாடி நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே பின்னாடி மேலத்தாளத்தோட 2 தேரையும் தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. எப்பயும் வருஷம் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட தேரை குலுக்குவாங்க. இந்த தடவை எந்த மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னு தெரில, தேரை தூக்கி போட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு மார்க்கெட் வழியாக வந்து நம்ம தெருவுக்கு தான் தேர் வருது. எப்பயுமே நம்ம தெருவுக்குள்ளே வரும்போது பெரிய தேருக்கு வருஷம் கிடா வெட்டுவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் நான் லேட்டு. நம்ம தெருவுக்குள்ளே தேர் வரும்போது கரெக்ட் டைமுக்கு நான் வந்துட்டேன். டாப்பாங்கள் வீடியோ எடுக்கலான்னு நானும் பக்கத்து வீட்டு மாடியெல்லாம் ஏறி குதிச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். பெரிய தேரையும் சின்ன தேரையும் எல்லை உடைக்கிறதுக்காக ஒன்றா கொண்டு வந்துட்டாங்க. எல்லை உடைச்சவங்களாம் தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லை உடைச்சிட்டு பெரிய தேரை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. சின்ன தேரில் தண்டு உடஞ்சிச்சுன்னு தண்டை மாற்றிட்டு கிளம்பும் போது சின்ன சலசலப்பாயிருச்சு. அதை போலீஸ்காரங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு மறுபடியும் தேர் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேர் தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. இன்னும் 10 அடி கூட எடுத்து வைக்கல, மறுபடியும் தேர் தண்டை உடச்சிட்டாங்க. அப்படியே நானும் கரும்பு ஜூஸை குடிச்சிட்டு கிளம்பிட்டேன். இர்ஃபான் விலாக்ஸை யூடியூப் அண்ட் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க.